இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணையக்கூடாது என்பதற்கு ரொம்ப திறமையாக இவர்கள் தூண்டிவிட்டு பல இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்ற கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், தமுமுக போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்தி கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டு நாங்கள் அறுத்து சாப்பிடுவோம், ரத்தத்தை ஓட்டுவோம் என்று புனிதமிக்க மலைக்கு மேலே போகிறாங்க. அப்போ அதை காவல்துறை பேரளவில் தடுத்தாலும் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆதரவில் ஜெயித்த நவாஸ்கனி மாட்டுக்கறி பிரியாணியை முருகர் மலை என்று புனிதமாக கிரிவலம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாருன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது. அதே வக்ஃப் போர்டுடைய உறுப்பினராக இருக்கிற தமுமுகவை சேர்ந்த அப்துல் சமத் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் புனிதமிக்க திருப்பரங்குன்றத்துடைய ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையற்ற முறையில் இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டுறாரு. அதுக்கு காவல்துறை அனுமதிக்கிறது. ஆனால் நல்லிணக்கத்தோடு தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது வருஷத்துக்கு ஒரு நாள், அது ஒரு மணி நேரத்தின் நிகழ்வு. அதை இந்துக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் யார் தடுக்கிறா? இந்த அரசு தடுக்கிறது. கேட்டால் தர்கா கமிட்டின்னு சொல்கிறாங்க. தர்கா கமிட்டி எப்படி தடுக்கும்? நான் கேட்குறேன், தர்கா என்கிற அந்த நம்பிக்கையிலேயே தீபம் ஏற்றுவது என்பது வழிபாட்டில் ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் எந்த தர்காவிற்கு போனாலும் அங்கே தீபம் ஏற்றப்படும். அதுதான் தர்கா நம்பிக்கையின் வழிபாடு. அப்போ ஒரு வழிபாடின் நம்பிக்கையில் ஒரு பகுதியைத்தான் அந்த இந்துக்கள் செய்கிறார்கள். ரெண்டாவது, அரேபியர்களிடத்தில் இந்த தர்கா வழிபாடு கிடையாது. இந்துக்கள் இருந்து தான் இங்கே இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் யார்? குப்பனும் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன அரேபிய வாரிசுகள் நாங்களா அல்லது ஆப்கானிஸ்தானின் வாரிசுகளா?